இன்னைக்கு நம்மளோட டே 5 CorelDRAW டியூட்டோரியலில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட லாஸ்ட் லெசன்ஸில் நம்ம பார்த்தோம் இந்த ஷேப் டூல் பற்றி, ரைட்? இப்போ நம்ம இந்த அடுத்த டூல் பார்ப்போம், இந்த டூல் பற்றி, ரைட்? இந்த டூல்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கோயில் டூலெல்லாம் பற்றி நம்மளோட லாஸ்ட் டியூட்டோரியலில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணுவோம். ரெக்டாங்கிள் எடுத்து ஒரு ஷேப் ஒன்று அப்படி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ண ஷேப்புக்கு வந்து ஒரு கலர் ஒன்று எப்படி அப்ளை பண்ணுறேன், ரெட் கலரை. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்ப நான் போயிட்டு இந்த ஷேப் இதில் போயிட்டு நம்ம எடுக்க போகிறோம். இந்த டூல் ஸ்மூத். இந்த டூலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து வடிவமைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத்தாக அந்த மாதிரி வடிவமைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணால் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுமா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக அந்த மாதிரி ஒரு டூல் வந்து வடிவமைக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து வடிவமைக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து வடிவமைக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு தான் சொல்றது நம்ம ஸ்மூத்னு சொல்லி, இந்த டூலுக்கு ஸ்மூத்னு சொல்லி சொல்றது. அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இதை திரும்ப நான் அன்டூ பண்றேன். அன்டூ பண்ணிட்டு நான் இதை திரும்ப கலர் பண்றேன். கலர் பண்ற நேரம் திரும்ப நான் வந்து இந்த டூல் இதை எடுக்கிறேன். இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூலில் உள்ள உபயோகம் என்னன்னா, பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி இழுக்கலாம், நடுவில் பிடிச்சி இப்படி இழுக்கலாம். ஒரு ஷேப்புக்கு வந்து இந்த மாதிரி இழுக்கலாம். இந்த மேலே இந்த முனையில பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு ஷேப்புக்கு இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷேப்புக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். இப்போ இதுதான் இந்த டூலில் உள்ள உபயோகம், ரைட்? அதாவது என்ன டூல்? இந்த டூல், ரைட்? ஓகே, ரைட். இப்போ பாருங்க, திரும்ப நான் செஞ்சு காட்டுறேன், ரைட்? இந்த டூல் ரொம்பவே நம்ம உபயோகப்படுறோம். ஸ்மூத் டூல் உபயோகப்படுத்துற குறவு, ஷேப் இந்த டூல்லாம் கொஞ்சம் நமக்கு தேவை கிராஃபிக் டிசைன் செய்கிற ஆட்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இப்படி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணி அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி இழுக்கிறேன். ஒரு ரீல் இழுக்கிறேன், இப்படி ஒரு ரீல் இழுக்கிறேன், இப்படி ஒரு ரீல். இப்போ வந்து இதை பிக் டூலில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும், ஷேப் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஷேப்பாக செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு காப்பி வேணும்னா இது இப்படி ஒரு இலை இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஷேப் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுக்கிறேன், எவ்வளோ கீழே இழுக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுற ஒரு ஷேப் ஒன்று வந்துடுது, கொடுக்குறேன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு, ரைட்? இப்போ இந்த மாதிரி நமக்கு ஷேப்பை வந்து நமக்கு இந்த மாதிரி இந்த டூல் மூலியமாக நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது இந்த டூல் மூலியமாக நம்ம ஷேப்பை வந்து அழகாக செஞ்சுக்கலாம். இந்த டூல் மூலியமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டூலில் வச்சு நம்ம பயன்படுத்தி செய்கிறதுக்கு, ரைட்? எந்த ஒரு ஷேப்புமே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். திரும்பவும் அந்த டூல் எடுக்கிறேன், ரெக்டாங்கிள் டூல் ட்ரா பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஷேப், இப்போ வந்து கலரை வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த கலருக்கு ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த டூல் மூலியமாக அவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக வந்து வேலைகளை வந்து ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த டூல் மூலியம், இந்த டூலை பயன்படுத்தி, ரைட்? ஓகே, வெரி சிம்பிள். இதை செஞ்சு பாருங்கள். அடுத்தது இதை நான் டிலீட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணுறேன், ரைட்? இப்போ அடுத்த டூல் பார்த்தோம்னா இது, ரைட்? இதே எப்படி செய்யறதுன்னா, ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த டூல், இப்போ பாருங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு எங்கன்னா அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் முதல்ல கோயில் ஒன்று எப்படி செய்யறதுன்னு லாஸ்ட் டியூட்டோரியலில் பார்த்தோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து இந்த மாதிரி மாற்றும். இந்த முனையில் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து இப்படி மாற்றும். இது அந்த டூலோட உபயோகம். பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக மாற்றுச்சுன்னா இந்த மாதிரி மாறும். பார்த்தீங்கன்னா இந்த அப்படி கிளிக் பண்ணாவே உங்களுக்கு மாறும் இந்த மாதிரி ஷேப். இது இந்த டூலோட உபயோகம். இப்போ 4 சைட்ல இந்த மாதிரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி மாற்ற முடியும். அதுதான் இந்த டூலோட முக்கியமான உபயோகமே. இந்த டூலோட இதுதான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப்புக்கு இந்த டூலை வச்சு இந்த மாதிரி ஷேப்பை வந்து இப்படி அழகாக மாற்றலாம், வடிவமைக்கலாம் இந்த டூல் மூலியமாக, ரைட்? அதுதான் இந்த டூலோட உபயோகம், இல்லைங்களா? வெரி சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம் வேலைகளை, ரைட்? இப்போ நான் அதை டெலீட் பண்ணுறேன், ரைட்? இப்போ அடுத்தது நம்ம இந்த டூல் பார்த்துட்டோம்.
ஸ்மூத் இந்த டூலையும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன டூல்னா, இதுக்கு நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த இது மட்டும் கொஞ்சம் தேவை நமக்கு. ஒரு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி ஷேப்பை வரைஞ்சி இந்த டூல் மூலியமாக நமக்கு இந்த மாதிரி இது பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இழுக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம். கொஞ்சம் இந்த ஒரு கத்தி மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு ஷேப்பை வந்து இப்படி மாற்றி வடிவமைக்கலாம். ரைட். இப்போ இதை வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் கூட்டினோம்னா சைஸை கூடும். இந்த மாதிரி கூடும். இந்த 6-7ன்னு கொடுத்தோம்னா இந்த இப்படி கிளிக் பண்ண இந்த மாதிரி கூடும். சைஸ் வந்து இந்த மாதிரி கூடும். ரைட். இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபோலை வச்சா தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரஃப் இந்த மாதிரி அப்படி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறது. ரைட். இப்போ இந்த டூலாக நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவு நம்ம கிராஃபிக் டிசைனிங் செய்கிற நேரம். இப்போ இப்படி ஒரு டூல் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சரி. ரைட். அடுத்தது இந்த டூல். இந்த டூல் வந்து இழுக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இழுக்கும். இப்படி இழுக்கலாம். அதான் இந்த டூல். இந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி இழுக்கலாம். உள்ளுக்கு ஏதாவது கணக்காக அந்த இதில் பிடிக்கணும். எஜ்ஜில் அப்படின்னா தான் போகும். இல்லாட்டி போகும். அந்த எஜ்ஜில் பிடிச்சிங்கன்னா உள்ள மேலேயும் போகும், கீழேயும் போகும். இந்த மாதிரி மேலே அப்படி தூக்கலாம். ரைட். இப்போ நான் வந்து திரும்ப இதை கிளிக் பண்ணுறேன், டிலீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணுற ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுறேன். இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள். அந்த மாதிரி நமக்கு ஷேப்ஸை வந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். வெரி சிம்பிள். இந்த மாதிரி வேலைகளை நம்ம ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த டூல் மூலியமாக. ரைட். ரைட். இந்த மாதிரி டூல்கள் மூலியமாக நமக்கு ஈஸியாக நம்மளுக்கான வேலைகளை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்போ அடுத்த டூல். இப்போ இந்த டூலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தது அட்ராக்ட். இந்த டூலும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு ஷேப்பை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு முடிவு. இப்போ நான் வந்து முதல்ல இருந்து செய்கிறேன். இப்போ ஈஸியாக இருக்கும் நினைக்கிறதுக்கு. ரெக்டாங்கிள் அப்படி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி கலரை அப்ளை பண்ணுறேன். இந்த அட்ராக்ட் டூல் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கான் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி இப்படி உங்களுக்கு இழுத்துக்கலாம். இந்த முதல்ல மாற்றம் அந்த பூ மாதிரி இருக்கும். இந்த பூ வடிவம் செஞ்சோம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்து இது ரிப்பீட். இந்த டூலும் அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். இதுவும் ஒவ்வொரு டூல் ஒவ்வொரு மாதிரி. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இந்த தடிப்பமாக இருக்கும். ஒரு உருவத்தை இந்த மாதிரி இந்த செஞ்ச உருவத்தை கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் இந்த இது நான் டிலீட் பண்ணிட்டு எடுக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் அப்படி ஒரு ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிட்டு இந்த டூல் இதில் இது மூலியமாக என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இழுக்கலாம். அந்த மாதிரி இழுத்துட்டு இது மேலே இப்படி இழுக்கிறேன். இப்போ இந்த டூல் மூலியமா ரிப்பீட். இந்த டூல் மூலியமா என்ன பண்ணலாம், இதை வந்து இது பண்ணலாம். ஷேப்பை வந்து கொஞ்சம் மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? ஷேப்பை கொஞ்சம் ஷேப்பாக மாற்றலாம். அது அந்த டூலோட உபயோகம். அந்த ஷேப்பை கொஞ்சம் மாற்றலாம். ரைட். இப்போ இதுதான் இந்த டூல்கள்கிட்ட உபயோகம். இதெல்லாம் நீங்கள் வந்து இதோட அவள டூலையும் நம்ம பார்த்தோம். இதை வந்து நீங்களும் முதல்ல நான் என்னென்ன சொன்னனோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை எல்லா டூலும் நமக்கு உபயோகப்படாது. நமக்கு இந்த டூல் அட்ராக்டிவ் இந்த ரெண்டு டூலும் கொஞ்சம் இந்த மூணு டூல் பற்றி கொஞ்சம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போதும். மற்ற டூல்கள்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இப்போ கிராஃபிக் டிசைனிங்கில் எல்லா டூலும் இதில் போட்டிருக்காங்க. எல்லா டூலையும் வச்சு நம்ம கிராஃபிக் செய்கிறது. இந்த ஷேப் டூல் முக்கியம். நமக்கு ஷேப் ஒன்று நமக்கு வடிவமைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இந்த லாஸ்ட் டியூட்டோரில். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பை வந்து இந்த மாதிரி இந்த ஷேப் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்பை மாற்றிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். மற்ற டூலெல்லாம் வந்து இந்த டூல் முக்கியம், இந்த டூல் முக்கியம், இது முக்கியம், மற்றதுக்கெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் ஆனால் முக்கியம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கு. ரைட். அதனால் இந்த டூல் எல்லாமே நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே. ரைட். இப்போ நான் இதை டீலீட் பண்ணி போடுறேன்.
இன்னைக்கு நம்மளோட டே 5 CorelDRAW டியூட்டோரியலில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட லாஸ்ட் லெசன்ஸில் நம்ம பார்த்தோம் இந்த ஷேப் டூல் பற்றி, ரைட்? இப்போ நம்ம இந்த அடுத்த டூல் பார்ப்போம், இந்த டூல் பற்றி, ரைட்? இந்த டூல்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கோயில் டூலெல்லாம் பற்றி நம்மளோட லாஸ்ட் டியூட்டோரியலில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணுவோம். ரெக்டாங்கிள் எடுத்து ஒரு ஷேப் ஒன்று அப்படி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ண ஷேப்புக்கு வந்து ஒரு கலர் ஒன்று எப்படி அப்ளை பண்ணுறேன், ரெட் கலரை. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்ப நான் போயிட்டு இந்த ஷேப் இதில் போயிட்டு நம்ம எடுக்க போகிறோம். இந்த டூல் ஸ்மூத். இந்த டூலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து வடிவமைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத்தாக அந்த மாதிரி வடிவமைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணால் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுமா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக அந்த மாதிரி ஒரு டூல் வந்து வடிவமைக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து வடிவமைக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து வடிவமைக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு தான் சொல்றது நம்ம ஸ்மூத்னு சொல்லி, இந்த டூலுக்கு ஸ்மூத்னு சொல்லி சொல்றது. அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இதை திரும்ப நான் அன்டூ பண்றேன். அன்டூ பண்ணிட்டு நான் இதை திரும்ப கலர் பண்றேன். கலர் பண்ற நேரம் திரும்ப நான் வந்து இந்த டூல் இதை எடுக்கிறேன். இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூலில் உள்ள உபயோகம் என்னன்னா, பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி இழுக்கலாம், நடுவில் பிடிச்சி இப்படி இழுக்கலாம். ஒரு ஷேப்புக்கு வந்து இந்த மாதிரி இழுக்கலாம். இந்த மேலே இந்த முனையில பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு ஷேப்புக்கு இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷேப்புக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். இப்போ இதுதான் அந்த டூலில் உள்ள உபயோகம், ரைட்? அதாவது என்ன டூல்? இந்த டூல், ரைட்? ஓகே, ரைட். இப்போ பாருங்க, திரும்ப நான் செஞ்சு காட்டுறேன், ரைட்? இந்த டூல் ரொம்பவே நம்ம உபயோகப்படுறோம். ஸ்மூத் டூல் உபயோகப்படுத்துற குறவு, ஷேப் இந்த டூல்லாம் கொஞ்சம் நமக்கு தேவை கிராஃபிக் டிசைன் செய்கிற ஆட்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இப்படி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணி அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி இழுக்கிறேன். ஒரு இழுக்கிறேன், இப்படி ஒரு இழுக்கிறேன், இப்படி ஒரு இழுக்கிறேன். இப்போ வந்து இதை பிக் டூலில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும், ஷேப் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஷேப்பாக செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு காப்பி வேணும்னா இது இப்படி ஒரு இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஷேப் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுக்கிறேன், எவ்வளோ கீழே இழுக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுற ஒரு ஷேப் ஒன்று வந்துடுது, கொடுக்குறேன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு, ரைட்? இப்போ இந்த மாதிரி நமக்கு ஷேப்பை வந்து நமக்கு இந்த மாதிரி இந்த டூல் மூலியமாக நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது இந்த டூல் மூலியமாக நம்ம ஷேப்பை வந்து அழகாக செஞ்சுக்கலாம். இந்த டூல் மூலியமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டூலில் வச்சு நம்ம பயன்படுத்தி செய்கிறதுக்கு, ரைட்? எந்த ஒரு ஷேப்புமே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். திரும்பவும் அந்த டூல் எடுக்கிறேன், ரெக்டாங்கிள் டூல் ட்ரா பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஷேப், இப்போ வந்து கலரை வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த கலருக்கு ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த டூல் மூலியமாக அவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக வந்து வேலைகளை வந்து ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த டூல் மூலியம், இந்த டூலை பயன்படுத்தி, ரைட்? ஓகே, வெரி சிம்பிள். இதை செஞ்சு பாருங்கள். அடுத்தது இதை நான் டிலீட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணுறேன், ரைட்? இப்போ அடுத்த டூல் பார்த்தோம்னா இது, ரைட்? இதே எப்படி செய்யறதுன்னா, ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த டூல், இப்போ பாருங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு எங்கன்னா இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் முதல்ல கோயில் ஒன்று எப்படி செய்யறதுன்னு லாஸ்ட் டியூட்டோரியலில் பார்த்தோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து இந்த மாதிரி மாற்றும். இந்த முனையில் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து இப்படி மாற்றும். இது அந்த டூலோட உபயோகம். பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக மாற்றுச்சுன்னா இந்த மாதிரி மாறும். பார்த்தீங்கன்னா இந்த அப்படி கிளிக் பண்ணாவே உங்களுக்கு மாறும் இந்த மாதிரி ஷேப். இது இந்த டூலோட உபயோகம். இப்போ 4 சைட்ல இந்த மாதிரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி மாற்ற முடியும். அதுதான் இந்த டூலோட முக்கியமான உபயோகமே. இந்த டூலோட இதுதான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப்புக்கு இந்த டூலை வச்சு இந்த மாதிரி ஷேப்பை வந்து இப்படி அழகாக மாற்றலாம், வடிவமைக்கலாம் இந்த டூல் மூலியமாக, ரைட்? அதுதான் இந்த டூலோட உபயோகம், இல்லைங்களா? வெரி சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம் வேலைகளை, ரைட்? இப்போ நான் அதை டெலீட் பண்ணுறேன், ரைட்? இப்போ அடுத்தது நம்ம இந்த டூல் பார்த்துட்டோம்.
ஸ்மூத் இந்த டூலையும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன டூல்னா, இதுக்கு நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த இது மட்டும் கொஞ்சம் தேவை நமக்கு. ஒரு ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சி ஷேப்பை வரைஞ்சி இந்த டூல் மூலியமாக நமக்கு இந்த மாதிரி இது பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இழுக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம். கொஞ்சம் இந்த ஒரு கத்தி மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு ஷேப்பை வந்து இப்படி மாற்றி வடிவமைக்கலாம். ரைட். இப்போ இதை வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் கூட்டினோம்னா சைஸை கூடும். இந்த மாதிரி கூடும். இந்த 6-7ன்னு கொடுத்தோம்னா இந்த இப்படி கிளிக் பண்ண இந்த மாதிரி கூடும். சைஸ் வந்து இந்த மாதிரி கூடும். ரைட். இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபோலை வச்சா தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரஃப் இந்த மாதிரி அப்படி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறது. ரைட். இப்போ இந்த டூலாக நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவு நம்ம கிராஃபிக் டிசைனிங் செய்கிற நேரம். இப்போ இப்படி ஒரு டூல் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சரி. ரைட். அடுத்தது இந்த டூல். இந்த டூல் வந்து இழுக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இழுக்கும். இப்படி இழுக்கலாம். அதான் இந்த டூல். இந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி இழுக்கலாம். உள்ளுக்கு ஏதாவது கணக்காக அந்த இதில் பிடிக்கணும். எஜ்ஜில் அப்படின்னா தான் போகும். இல்லாட்டி போகும். அந்த எஜ்ஜில் பிடிச்சிங்கன்னா உள்ள மேலேயும் போகும், கீழேயும் போகும். இந்த மாதிரி மேலே அப்படி தூக்கலாம். ரைட். இப்போ நான் வந்து திரும்ப இதை கிளிக் பண்ணுறேன், டிலீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணுற ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுறேன். இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள். அந்த மாதிரி நமக்கு ஷேப்ஸை வந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். வெரி சிம்பிள். இந்த மாதிரி வேலைகளை நம்ம ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த டூல் மூலியமாக. ரைட். ரைட். இந்த மாதிரி டூல்கள் மூலியமாக நமக்கு ஈஸியாக நம்மளுக்கான வேலைகளை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்போ அடுத்த டூல். இப்போ இந்த டூலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தது அட்ராக்ட். இந்த டூலும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு ஷேப்பை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு முடிவு. இப்போ நான் வந்து முதல்ல வந்து செய்கிறேன். இப்போ ஈஸியாக இருக்கும் நினைக்கிறதுக்கு. ரெக்டாங்கிள் அப்படி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி கலரை அப்ளை பண்ணுறேன். இந்த அட்ராக்ட் டூல் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கான் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி இப்படி உங்களுக்கு இழுத்துக்கலாம். இந்த முதல்ல மாற்றம் அந்த பூ மாதிரி இருக்கும். இந்த பூ வடிவம் செஞ்சோம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்து இது ரிப்பீட். இந்த டூலும் அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். இதுவும் ஒவ்வொரு டூல் ஒவ்வொரு மாதிரி. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இந்த தடிப்பமாக இருக்கும். ஒரு உருவத்தை இந்த மாதிரி இந்த செஞ்ச உருவத்தை கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் அந்த இது நான் டிலீட் பண்ணிட்டு எடுக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் அப்படி ஒரு ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிட்டு இந்த டூல் இதில் இது மூலியமாக என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இழுக்கலாம். அந்த மாதிரி இழுத்துட்டு இது மேலே இப்படி இழுக்கிறேன். இந்த டூல் மூலியமா ரிப்பீட். இந்த டூல் மூலியமா என்ன பண்ணலாம், இதை வந்து இது பண்ணலாம். ஷேப்பை வந்து கொஞ்சம் மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? ஷேப்பை கொஞ்சம் ஷேப்பாக மாற்றலாம். அது அந்த டூலோட உபயோகம். அந்த ஷேப்பை கொஞ்சம் மாற்றலாம். ரைட். இப்போ இதுதான் இந்த டூல்கள்கிட்ட உபயோகம். இதுகெல்லாம் நீங்கள் வந்து இதோட அவள டூலையும் நம்ம பார்த்தோம். இதை வந்து நீங்களும் முதல்ல நான் என்னென்ன சொன்னனோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை எல்லா டூலும் நமக்கு உபயோகப்படாது. நமக்கு இந்த டூல் அட்ராக்டிவ் இந்த ரெண்டு டூலும் கொஞ்சம் இந்த மூணு டூல் பற்றி கொஞ்சம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போதும். மற்ற டூல்கள்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இப்போ கிராஃபிக் டிசைனிங்கில் எல்லா டூலும் இதில் போட்டிருக்காங்க. எல்லா டூலையும் வச்சு நம்ம கிராஃபிக் செய்கிறது. இந்த ஷேப் டூல் முக்கியம். நமக்கு ஷேப் ஒன்று நமக்கு வடிவமைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இந்த லாஸ்ட் டியூட்டோரில். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பை வந்து இந்த மாதிரி இந்த ஷேப் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்பை மாற்றிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். மற்ற டூலெல்லாம் வந்து இந்த டூல் முக்கியம், இது முக்கியம், மற்றதுக்கெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் ஆனால் முக்கியம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கு. ரைட். அதனால் இந்த டூல் எல்லாமே நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே. ரைட். இப்போ நான் இதை டீல் பண்ணி போடுறேன்.